ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழிலாளர் நல வாரியத்தில் அட்டை வாங்குறது எப்படி, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, எத்தனை நாளில் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு செலுத்தணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர் நல வாரியங்கிறது நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறது தான் பரவாயில்ல. 400 அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 15 நாள் அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த மாதிரி அட்டை கிடைக்கும். அதாவது உங்கள் ஃபோட்டோ அப்போயே எடுத்துருவாங்க. ஃபோட்டோவோடு சேர்ந்த மாதிரி அட்டை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் 15 வகையான நலவாரியங்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தான் அடையாள அட்டை கொடுப்பாங்க. நீங்கள் வருஷம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா போதும். வருஷம் கண்டா 100 ரூபா கட்டி ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லருங்கிறனால தையல் கலைஞர்னு சொல்லி நாங்கள் போட்டு வாங்கினோம். 15 வகையில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வாங்கிங்க. அதிகமான பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளருக்கு. கட்டுமான தொழிலாளர்னால் ஒன்றும் இல்லை, கார் வேலைக்காரங்க. அடுத்து 2வது அதிக பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்களுக்கு. மீதி அந்த 13 வகை ஸ்கீமுக்கும் ஒரே மாதிரி பெனிஃபிட்ஸ் தான். இந்த 2 வகை ஓட்டுநருக்கும் கட்டுமான தொழிலாளருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஓட்டுநராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் இருக்குல்ல, அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட லோகோ. தமிழ்நாடு அமைப்பு ஆல்ரெடி ஈஸ்வரம் கார்டு போட்டிருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நலவாரிய அட்டை. அது நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க பார்க்காதவங்க. இதில் 15 வகை இருக்குது. அதாவது ஓவியர், பொற்கொள்ளர்னு நிறைய இருக்குது. அது உங்களுக்கு சூட் ஆகிறது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக எனக்கு அட்டை வேணும், எனக்கு எதுவுமே சூட் ஆகலை, நீங்கள் தையல் கலைஞர்னு போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் இந்த தொழிலில் தான் இருக்கீங்கன்னு சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் என்னென்ன இதுக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரியம். 2வது சலவை தொழிலாளர் நலவாரியம். 3வது பார்த்திங்கன்னா முடித்திருத்துவோர் அவங்களுக்கான நலவாரியம். 4வது பார்த்திங்கன்னா தையல் தொழிலாளர்கள் நலவாரியம். இந்த தையல் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் தான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணது. அடுத்தது கைவினை தொழிலாளர்கள் நலவாரியம்னு போட்டிருக்கு. அடுத்தது பனைமரம் ஏறுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நலவாரியம் இருக்குது. அடுத்து தமிழ்நாடு ஹேண்ட்லூம் அப்படிங்கிறது இந்த நெசவு தொழில் செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு உண்டானது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் போடுற நாமினி நேம் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக போட்டுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட உங்கள் நாமினி கையில் தான் அமௌண்ட் நீங்கள் எதோ அப்ளை பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி தோல் பதனிட தொழிலாளர்கள் நலவாரியம் இருக்குது. ஓவியர்கள் நலவாரியம். ஓவியர்களாக இருந்தால் கூட இதில் அப்ளை பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு பொற்கொள்ளர் நலவாரியம். தமிழ்நாடு மட்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரியம். தமிழ்நாடு வீட்டு பணியாளர்கள் நலவாரியம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெசவு தொழில் பவர்லூம்ங்கிறது நெசவு தொழில், அது சம்மந்தமாக இது இருக்குது. இதில் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது பாதையோரம் ரோட்டோரத்தில் கடையில் வச்சுருக்காங்கள்ல அவங்களுக்கான நலவாரியம். சமையல் தொழில் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கான நலவாரியம். ஃபயர் ஒர்க்கில் இருக்காங்க அவங்களுக்கும் நலவாரியத்தில் ஸ்கீம் இருக்குது. குழந்தைங்க படிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணும்போது வருஷம் 1000 ரூபாய் அதாவது அந்த மாதிரி கிடைக்கும். தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் நலவாரியம். அடுத்து ஃபயர் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு, ஓட்டுநருக்கும் கட்டுமான தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். மெத்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக 3 வகையாக பிரிச்சுருப்பாங்க. பின்னாடி என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு 3 வகை காலம் இருக்கும். அதை நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நீங்கள் கல்வி உதவித்தொகை பெறதா இருந்தால் 6 to 10வது 9வது வரைக்கும் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில் இருந்தால் 1000 ரூபாய், ஓட்டுநராக இருந்தால் 1000 ரூபாய். அதாவது உங்கள் உங்கள் குழந்தைங்க படிக்கும்போது பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும். அப்புறம் 10th 12th இதெல்லாம் பாஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். காலேஜ் சேரும்போது பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தால் 4000 ரூபாய். நார்மல் மற்ற ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 1500 வருஷம் இது கிடைக்கும். அடுத்தது ஓட்டுநர்களாக அவங்களோட குழந்தைங்க படித்தாங்கன்னா அதுக்கு 4000 ரூபாய். இதுக்கு பார்த்திங்கன்னா காலேஜ்லேயும் இதுலேருந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா அமௌண்ட் கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அடுத்தது பிஜி படிக்கும்போது அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு, நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி உங்கள் குழந்தைங்க படிக்கும்போது அதுக்கு தகுந்த அமௌண்ட்லாம் கிடைக்கும். இது இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி என்னென்ன ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் அப்படிங்கும்போது நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் அப்படிங்கும்போது 20000 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். நார்மலாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓட்டுநர் தையல் கலைஞர் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 3000 கிடைக்கும். அடுத்தது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா 1 லட்ச ரூபா அமௌண்ட் கிடைக்கும். இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தால் 50000, நார்மலாக அப்ளை பண்ணவங்களுக்கு 30000, ஓட்டுநர்களாக இருந்தால் 50000.
ஆக்சிடெண்ட் ஆகி நிரந்தர ஊனமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு லட்சம் வந்து கொடுப்பாங்க. விபத்தில் வந்து மரணம் அடைஞ்சிருச்சுன்னா 2 லட்ச ரூபா கட்டுமான தொழிலாளி, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 1,25,500 ரூபா, ஓட்டுநர்களாக இருந்தால் 2 லட்சம். வீடு வந்து இல்லை, இடம் இல்லை அப்படிங்கும்போது கட்டுமான தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 4 லட்சம் கொடுக்குறாங்க. வீடு கட்டவும் 4 லட்சம். இது அப்ளை பண்ண என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அடுத்தது வந்து டிசி இல்லைன்னா வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு. ஓட்டுநர் இதுக்கு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் அதை போட்டு வச்சுருப்பீங்களா, அது வந்து வேணும். லாரி ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்களா, அது வேணும். உதவித்தொகை பெறத்துக்கு கீழெல்லாம் பார்த்துங்க, நலவாரி அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, குழந்தைங்களோட ரேஷன் அட்டை, இந்த மாதிரி வந்து கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க.